அறம் அவத் அவரு கதாநாயகத்தோட 25th மூவி. கங்க்ராச்சுலேஷன். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் சொல்ல போனால் இது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட் மூவி. பட் வழக்கமான க்ரைம் சீன்ஸ் இங்கே எல்லாமே இருக்குது. ஹீரோ வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தவித சம்மந்தம் இல்லாத ஒருத்தர். அவரை கூட்டின்னு படமெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்ச விதானம் ஆல்ரெடி ரிப்பீட் சீனாகவே இருந்துச்சு. அதாவது ஹீரோனி ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் இப்போ என்னதான் போலீஸாக இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ போலீஸ் அவங்க வேலைக்கு என்ன வேல்யூ கொடுத்தாங்கன்னு தெரில. செகண்ட் ஹாஃபில் இன்னொரு ஹீரோனி வராங்கோ. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க பொண்ணோட ஆசையை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம். அவங்க பர்த்டே கிஃப்ட் பண்ண பார்த்தா பொண்ணே ஷாக் கொடுத்துடுச்சு ஆக்சிடெண்ட்டில். இந்த ஆக்சிடெண்ட்டில் பொண்ணு செத்து போச்சு. அது ஏன்னு கேட்க போனால் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட பொண்ணும் சேர்ந்து எரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் இருக்கிற மர்மங்கள் என்னன்னு கண்டுபிடிக்க போனவங்க அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்க தான் ரிவெஞ்ச் பண்ணுறாங்க சொல்லி நிற்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஸ்மால் சென்சிட்டிவ் விஷயம் ரிவ்யூ ஆகும். அது ரிவ்யூ ஆகும்போது என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூவி ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள். பாருங்கள், இப்படியெல்லாம் கூட நடக்குது. போனத்தை கூட விட்டு வைக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஜனங்க இருக்காங்க. பி கேர்ஃபுல். தேங்க்யூ.